அரசு பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அது இந்த அவங்க இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா இதில் மக்கள் தொகை அந்த அதிகரிப்பு மக்கள் தொகையோட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தொகுதி சீரமைப்பு வந்து நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் வந்து நீங்கள் கூறுவது போலவே இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை இப்பொழுதே 80 தொகுதி இருக்கிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பில் அதுக்கு 91 தொகுதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதே போல் பீகார் மாநிலம் இப்போதைக்கு 40 இருக்கிறது. அது தொகுதி மறுசீரமைப்பில் 50ஆக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதே போல் ராஜஸ்தான் 25லிருந்து 31, மத்திய பிரதேசம் 29லிருந்து 33. இந்த ஹிந்தி பெல்ட், ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து இந்த மக்கள் தொகையில் வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கா சார். மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய 5 மாநிலங்களை பொறுத்தவரை இந்த மக்கள் தொகை அதிகரிப்புங்கிறது வந்து இந்த தென் மாநிலங்களாக சொல்லக்கூடிய தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை விட அங்கு உண்மையிலே இந்த மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கா சார்? அதிகரிப்பதாக தான் அவர் சொல்லுகிறார்கள். கணக்கெடுத்தால் தெரியும். ஆனால் அது யார் ஸ்டிக்கே வைக்கக்கூடாது. இங்கே வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணணுன்றது ஒன்றிய அரசினுடைய எண்ணமாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. அதை முறையாக தமிழ்நாட்டிலையும் தென்னாட்டிலும் பின்பற்றியதனுடைய விளைவு இங்கே மக்கள் தொகை கூடுதலாக வரல. அதற்காக ஒரு திட்டத்தை அமுல்படுத்தி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒத்துழைப்பு கொடுத்த மாநிலங்கள் பழிவாங்கப்பட வேண்டுமா? தமிழ்நாட்டில் வந்து சில மாநிலத்தில் சட்டம் போட்டாங்க, 3 குழந்தைங்க பெற்றுக்கிட்டா அரசாங்கத்தில் வேலை இல்லை, இப்படியெல்லாம் சில சட்டங்கள் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி போடலை. பிரச்சாரத்தின் மூலமாகவே, இன்னும் சொல்ல போனால் 1967 திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஒருவருக்கு 3 குழந்தை இருக்கலாம் என்று இருந்தது. அதற்கு பிறகு அதை நீங்கள்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம் அந்த முக்கோண வடிவில் எழுதி நாம் இருவர் நமக்கு இருவர் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர், இன்னும் அது படிக்க மேலே போய் நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை செய்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியதனுடைய விளைவு இங்கே தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். கேட்டால் முஸ்லீம் பாப்புலேஷன் மதத்தின் சார் வச்சு சொல்லுவாங்க. இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இல்லையா? கேரளாவில் இஸ்லாமியர்கள் இல்லையா? விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய காரணத்தினால் இங்கே வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டது. அதற்காக இதை பழி வாங்குவது என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? இப்போ மக்கள் தொகை நிதி கொடுப்பதும் அப்படிதான் செய்கிறார்கள். இதுலையும் செய்தால் இப்போ இந்தியாவிலே நாங்கள் இது எப்படி ஆகும்னு சொன்னா, இதை விட்டுட்டோம்னா பார்லிமெண்ட்ல மணிப்பூரை போல, சிக்கிமை போல தமிழ்நாட்டுடைய குரல் அப்படிதான் இருக்கும். காரணம் நம்ம எண்ணிக்கையில் குறைஞ்சிட்டுமா நம்ம அங்கே குரலே எடுப்படாது. 4 மாநிலத்தை சேர்ந்து எழுப்புற குரல் பார்லிமெண்ட்ல எல்லாம் வாய்ஸ் ஓட்டிலே முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓட்டு எடுப்பிக்க தேவையில்லை. இப்போ சார் ஆர்எஸ் பாரதி சார், இப்போ வந்து இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா இந்த 4 மாநிலங்களை பொறுத்தவரை வந்து 129 எம்பிக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த இது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டால் அதில் வந்து ஒரு 26 சீட் வந்து குறையுது, 103 குறையுது. இது போக மற்ற யூனியன் டெரிட்டரிஸும், இது போக இந்த 28 ஸ்டேட்லேயுமே யூனியன் டெரிட்டரிஸ் ஆகியவையும் பாதிக்கப்படுது. இப்போ அங்கே வடபகுதியிலும் சில மாநிலங்கள் வந்து, வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட சில மாநிலங்கள் வந்து இதில் பாதிக்கப்படுது சார். இதில் தமிழகம் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு அனைத்து கட்சி கொண்டு போயிருக்காங்க. மற்ற கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் இன்னும் பெரிய அளவில் அந்த எதிர்ப்பு வந்து இன்னும் உருவாகலை. அந்த தொகுதி குறைவதற்கான அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இனிமேல் அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு தான் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் இனிஷியேட் பண்றாரு. 5ஆம் தேதி கூட்டத்தில் அது குறித்து விவாதிப்பார். அந்த அனைத்து கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கேற்ற போல முதலமைச்சர் ஃபாலோ பண்ணி இதை பாதிக்கப்படுற அனைவருமே ஒரு ஒத்த குரல் எழுப்புவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதுக்குரிய தகுதியும் பெற்ற தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இப்போதைக்கு இருக்கிறார்.